ஷேர்டு ஹோஸ்டிங் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இன்றைக்கி தேவையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெல்லர் ஹோஸ்டிங்கில் என்னென்ன வகையான ரீசெல்லர் ஹோஸ்டிங் இருக்குது, அதை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து WHMல இருக்கக்கூடிய ரீசெல்லர் ஹோஸ்டிங் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ளஸ்க்கு அதுக்கப்புறம் டைரக்ட் அட்மின் ரீசெல்லர் இதை பற்றிலாம் பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து cpanelல இருக்கக்கூடிய ரீசெல்லர் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ரீசெல்லர் ஹோஸ்டிங்கை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து WHM மூலயமா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த வகையிலையும் வந்து ரீசெல்லர் ஹோஸ்டிங்கை வந்து cpanel மூலயமா ஆக்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் போர்ட்ஸ் எல்லாமே. ரீசெல்லர் ஹோஸ்டிங்கில் மொத்தம் 3 வகையான ரீசெல்லர் ஹோஸ்டிங் இருக்குது. ரீசெல்லர் ஹோஸ்டிங், அதுக்கு அடுத்தது மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங், அதுக்கு அடுத்தது ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங். மொத்தம் 3 வகையான ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து இருக்குது. ரீசெல்லர் ஹோஸ்டிங்கால் வந்து யாரையெல்லாம் வந்து க்ரியேட் பண்ண முடியும்னா, cpanel மட்டும்தான் வந்து ரீசெல்லரால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங்கால் வந்து யாரையெல்லாம் க்ரியேட் பண்ண முடியும்னா, ரீசெல்லர் ப்ளஸ் cpanel ரெண்டுத்தையுமே வந்து மாஸ்டர் ரீசெல்லரால் க்ரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ஆல்ஃபா ரீசெல்லரால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ரீசெல்லர் ப்ளஸ் ரீசெல்லர் ஹோஸ்டிங் ப்ளஸ் cpanel இந்த 3மே வந்து ஆல்ஃபா ரீசெல்லரால் க்ரியேட் பண்ண முடியும். பட் இதுக்கும் மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெல்லர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து அதுக்கு மேலே வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. சில ரேர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் ஆனால் வந்து சூப்பர் ஆல்ஃபான்னு சொல்லிட்டு ஹோஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சூப்பர் சில ரேர் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் மட்டும் இந்த ஃபீச்சர் கொடுத்துட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து யாருமே அவ்வளோக்கா வந்து இந்த சூப்பர் ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த ப்ளகின்ல வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வந்து சூப்பர் ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங்ஸ் வந்து யாருமே வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த ரீசெல்லர் ஹோஸ்டிங், மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங், ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங்லாம் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து VPS ப்ரொவைடர், நீங்கள் வந்து VPS சர்வர் வச்சுருந்தீங்கன்னாவோ அல்லது டெடிக்கேட்டட் சர்வர் வச்சுருந்தீங்கன்னாவோ நீங்கள் வந்து WHM ரீசெல்லர்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் இருக்குது. இந்த ப்ளகின் மூலிமா வந்து நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங், அதுக்கடுத்தது மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங், அதுக்கப்புறம் ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து உங்களால் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதுவும் நீங்கள் வந்து இந்த WHM ரீசெல்லர் ப்ளகின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போய்க்கலாங்களா? இந்த WHM ரீசெல்லர் வந்து எங்கெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம்னா, நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து ஷேர்டு லைசன்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஷேர்டு லைசன்ஸ் வந்து எங்கே வாங்குறதுன்னா, license.showhost.comல வந்து உங்களுக்கு சீப்பான விலையில் வெறும் $2 வந்து உங்களால் வந்து WHM ரீசெல்லர் அதாவது WHM ரீசெல்லர் ப்ளகின் வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களால் வந்து $2க்கு வந்து இந்த ரீசெல்லர் ப்ளகின் வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து VPS ஹோஸ்டிங் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டெடிக்கேட்டட் சர்வர் யூஸ் பண்ணல, எனக்கு எப்படி வந்து சீப்பான விலையில் ரீசெல்லர் ஹோஸ்டிங், மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங், ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து வாங்குறதுன்னு பார்த்தா நீங்கள் showhost.comலேயே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து ஆரம்பிக்குது. 250 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது, அன்லிமிட்டட். அதுக்கடுத்தது மாஸ்டர் ரீசெல்லர் ஹோஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா 460 ஆரம்பிக்குது. அதுக்கடுத்தது ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் பார்த்திங்கன்னா 888 ருபீஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே கொஞ்சம் காமிக்குது. 888 ருபீஸுக்கு வந்து உங்களால் வந்து ஆல்ஃபா ரீசெல்லர் ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணி
எனக்கு எந்த ஹோஸ்டிங் வந்து வாங்குறதுன்னு எனக்கு இப்போ தெரியல. இப்போது உங்களோட ஹோஸ்டிங் வந்து நான் நம்பி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லிவிட்டு எங்கக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் ₹1 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து மல்டிபிள் ஆர்டர்ஸை வந்து போட்டுட்டு கம்முன்னு விட்டுறாங்க. அது வந்து எங்களுக்கு நிறைய தொல்லைகளில் வந்து முடிஞ்சதுனால வந்து ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் நீங்கள் வந்து ₹1 வந்து இப்போ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி இந்த வந்து ஹோஸ்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து 1 டேக்கு வந்து இந்த ஹோஸ்டிங் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களோட லைவ் சாட்டில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் வேணும்னா உங்களோட சப்போர்ட் டிக்கெட் வந்து க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். இதை தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பை பாய், see you.